நம் வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும். என்னது? பொய் பேசாத வாய் வேணும், நோய் இல்லாத வாழ்வு வேணும், ஏமாற்றம் இல்லாத உறவு வேணும், சந்தோஷமான வாழ்க்கை வேணும், கடன் இல்லாத வாழ்க்கை வேணும். வேண்டாம். என்னெல்லாம் வேண்டாம்? அடுத்தவங்களோட கண்ணீர் வேண்டாம், அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிற நிலை வேண்டாம், அடுத்தவங்க நம்மளையும் பார்த்து சிரிக்கிற நிலையில் நம்ம நிற்க வேண்டாம், இழந்ததை பற்றிய ஏக்கம் வேண்டாம், யாராயும் ஏமாற்றும் வாழ்க்கை வேண்டாம். யாரிடம் காயப்படாத வரை நம் மனசு அழகானது. யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பு அழகானது. தன்னம்பிக்கை வரிகள் என்னெல்லாம்? வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க 2 வழிதான். 1, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. 2, அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் நம்ம போய் தலையிடக்கூடாது. இந்த 2 இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் முகமூடி அணியாதீர்கள், அப்புறம் கழட்ட முடியாமல் போயிடும். அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்தான். நம்பிய ஒருத்தரை ஏமாற்றிட்டு எல்லாரும் என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மாறலாம், நல்லா வாழறேன்னு நினைக்கலாம். எவ்வளோ காலம் அதெல்லாம் நடக்கும்? ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, வாழ்க்கை யாருக்கும் இத்தோடு நிற்க போகிறதில்ல. நீங்கள் மாறின மாதிரி காலம் மாறும், வாழ்க்கையும் மாறும். அப்போ தெரியும். ஒரு சிலரின் அன்பும் பாசம் மட்டும் நம் அன்னையை ஞாபகப்படுத்தக்கூடும். அது எங்கிருந்தோ எப்போதோ யாரிடமோ நீ உணர்வாய். எல்லாத்தையும் உணர முடியாது. கழுகுகளுடன் பறக்க வேண்டுமானால் கழுதைகளோட நடக்கிறத முதல்ல நிப்பாட்டும். இல்லாத நினச்சி வருந்துறதை விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் எந்த குறையும் இல்லாத மனிதர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. நிறைய பேசுகிறதால மட்டும் நீங்கள் சிறந்தவராக விட மாட்டார். நீங்கள் நிறைய செய்ய வேண்டும். ஒழுக்கம் என்பது அந்தரங்க வாழ்க்கையை பற்றியது என்று எல்லோரும் நினச்சின்னு இருக்கா. அடுத்தவருக்கு நெல் முனை அளவும் தொந்தரவு கொடுக்காத வாழ்க்கையே ஒழுக்கமான வாழ்க்கை. காலத்தோடு பொருந்தி வாழாத யாரும் காலத்தால் புறக்கணிக்கப்பட்டே தீர்வார்கள். செய்ய வேண்டியதை தாமதிக்காமல் அந்தந்த காலத்துக்குள்ளே செய்து முடிக்கிறது சிறப்பு. தனக்கு தேவைன்னா மட்டும் தரை இறங்கும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை எளிதாக நினச்சிடுறாங்க.